சென்னையில் நடைபெற்ற டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க மகளிர் அணியை 10 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணி தொடரையும் கைப்பற்றியது. இந்தியா தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிகளுக்கு இடையிலான ஒரு போட்டி கொண்ட டெஸ்ட் தொடர் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 6 விக்கெட்டிற்கு 603 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது. இதன் மூலம் மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு இன்னிங்ஸில் அதிகபட்ச ஸ்கோர் எடுத்த அணி என்ற சாதனையை இந்தியா படைத்தது. முதல் இன்னிங்ஸில் 266 ரன்களில் ஆல் அவுட் ஆன தென்னாப்பிரிக்கா மூன்றாவது நாளான நேற்று ஃபாலோ ஆன் முறைப்படி உடனடியாக இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்தது. இன்று 4வது நாள் ஆட்டத்தில் 36 ரன்கள் முன்னிலை பெற்ற தென்னாப்பிரிக்க மகளிர் அணி 373 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனையடுத்து 37 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இரண்டாவது இன்னிங்ஸை விளையாடிய இந்திய மகளிர் அணி 9.2 ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி 37 ரன்கள் எடுத்து எளிதில் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் இந்திய அணி தரப்பில் ஸ்னேக் ரஹ்னா 10 விக்கெட்டுகளும் ரஃபாலி வர்மா 205 ரன்களும் எடுத்து வெற்றி பக்கபலமாக இருந்தனர். இதன் மூலம் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் தொடரை 1-0 என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றியது.